உள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நானே ஒன்று இப்போ தான் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது. தெரியுது. எடுக்கும்போது ஒழுங்காக எடுத்து வைக்கணும், அதை நீ ஒத்துக்க. இங்கே வர ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பேண்ட் அடிக்க வச்சுருந்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப நாளாக ஒரு பொருளை என் கூடவே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து நான் கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்தே நடக்கலை. நாங்கள் கல்யாணம் ஆகி வந்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருள் என் கூட இல்லை. ஸோ அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கல்யாணத்துக்கு வந்து எடுத்து வச்சது தான். ஸோ இல்லை, நாங்கள் திரும்ப அங்கே வாடகை வீட்டுக்கு போயிட்டோமா, அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நம்ம கூட வரல. ஸோ நம்ம வீடு கட்டி இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இடம் விட்டு காட்டணும், எல்லா பொருளும் நம்ம கூட இருக்கணும், நம்ம பொருள் எல்லாமே நம்ம கூட வச்சுக்கணுன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேஸ் விட்டு நல்லா ஃபஸ்ட்டு இருந்ததை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கட்டணும். ஸோ முக்கியமானதே அதுதான் இல்லை? ஆமாம், கண்டிப்பாக அதுதான். ஆமாம், அது இல்லாமல் தான் 2 வருஷமாக அங்கே போயிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீரோ டூர் தான் பார்க்க போகிறோம். நான் இவ்வளோ நேரம் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா பீரோ பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா பீரோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாள் நான் கல்யாணம் பண்ணி வந்தது பீரோ வந்து நம்ம ரூம்லேயே வச்சுக்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னா அதானே வழக்கம். ஸோ நம்ம ரூம்லேயே இருந்ததுன்னா நம்ம போயிட்டு நமக்கு எது தேவைன்னாலும் நம்ம அப்படியே போய் எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பக்கத்து ரூமில் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் பீரோ. ஸோ அதை பற்றிலாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா பீரோ டூர் பார்க்கலாம். நம்ம பார்த்ததே இல்லை. நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசில் பீரோ நான் எப்படி வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு டைம் காமிச்சிருக்கேன். ஸோ அதை விட 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் நம்ம பீரோ எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, சரி பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட பீரோ. ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க வளரணும்னு சொல்லிட்டு எல்லா பீரோலும் போட்டுருவாங்கல்ல. சில பேர் பீரோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மரம் வாங்கி கொடுத்து வந்து செய்கிறாங்கல்ல, அவங்க விரும்புகிற மாதிரி கேட்பாங்க. மணமகன் பேர், அது மணமகன் பேர், அப்புறம் மணமகள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தருவாங்க. அதுலேயும் வாழ்க வளமுடன் வந்து போடுவாங்க. ஆமாம், அது டாப்பில் போட்டுட்டு கீழே வந்து அந்த இடத்துல வந்து பேர் பொண்ணு மாப்பிள்ளை பேர் இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க வளமுடன் அதுவே பெருசாகவே இருக்குது நல்லா. ஆமாம், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெயிண்ட் அடிக்கவே இல்லை, வார்னிஷ் அடிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு டைம் அடிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் அடிக்கவே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் வீடு கட்டிட்டு வந்தோம் இல்லையா, இங்கே வந்ததுக்கப்புறம் செலவாகவே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டப்பா என்ன வார்னிஷ், அது வார்னிஷ் இல்லை, பெயிண்ட், வெளியில் அடிக்கிற பெயிண்ட், டச் வுட்டுன்னுவாங்க. டச் வுட், அது வாங்கி வந்து அடிச்சோம். பார்க்குறது. ஆமாம், ஏன்னா அங்கே இருந்து ரொம்ப டஸ்ட் ஆகிடுது. கதவு நம்ம இன்ட்ரெஸ்ட்லேயே இருக்கும், இப்படி கதவு தந்தோடனே அது ரொம்ப மண்ணெல்லாம் படிஞ்சு இது மாதிரி இங்கே கிட்ட இருந்ததுடா. இங்கே இருக்குல்ல சொரன்னு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணு படிச்சு அப்படியே ஒரு மாதிரி டஸ்ட்டாகவே இருந்தது. அதுக்கப்புறம் பெயிண்ட் வாங்கி அடிச்சதுக்கப்புறம் நல்லா புது பீரோ மாதிரி பல ஆயிடுச்சு. ஸோ பீரோ எடுத்து பார்க்கலாமா? சரி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணுங்க. கை தட்டுங்க எல்லாரும். ஸோ பார்க்கலாமா? சரி பார்க்கலாம். இதுதான் நம்மள வந்து பார்த்தீங்கன்னா பீரோ. அதுவும் இதில் 2 அடுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. பெரிய அடுக்கா நான் எடுத்துக்கினா சின்ன அடுக்கு வேணா எடுக்கிறேன். சின்ன அடுக்கா கரெக்டான அடுக்கலாம் அவருக்கு. ஆனால் உன்னை விட எனக்கு சின்னத்தானே, அது ஏற்றுக்க முடியல உன்னால. ஏற்றுக்க முடியுது, பட் சமாளிக்கிறாரு. மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்கிறேன். அதுலேயும் வாங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீரோவில் வந்து யார் பீரோவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதாவது மர பீரோ தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பீரோவில் யார் பீரோலாம் என்னோட பீரோ மாதிரியே இருக்குது சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இங்கே ஒரு லாக்கர் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த லாக்கர் நம்ம அப்போ பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய இடமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அம்மாவோட ஸ்ட்ரீட் பீரோவில் கூட அப்படி தான் இருக்குமே. அம்மாவோட ஸ்ட்ரீட் பீரோலையும் இந்த மாதிரி இடம் கொடுத்துருப்பாங்க, பேசுறோம் மேலே. ஆமாம், நமக்கும் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன வச்சிருக்கேன்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன மாதிரியான பொருள்லாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ட்ரெஸ் வைக்கலாமா இல்லை வேறு ஏதாவது பொருள் வைக்கலாமா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் என்னோட ட்ரெஸ் ட்ரெஸ் தான். பேபிலாம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரெஸ் தான் ஃபுல்லாக ஆகிடும். இதெல்லாம் வைக்கிறதே இல்லை. அடுத்தது என்ன வெளியே எடுத்துட்டு பேபி தான் வச்சுக்க வேண்டியதான். இது பாப்பாட்ட கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க என்னென்ன வச்சிருக்குன்னா, பீரோ வாங்கினதுல இருந்து ஒரு பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீரோ விட்டு வெளியே போனதாவே இல்லை. அது என்ன பொருள்னா இங்கே பாருங்க, அவரோட கோட்டு தான். இது ஒரு ரிசப்ஷன் கோட்டு. அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே இருக்குது. இப்போ வரைக்கும் அதுலேயே தான் இருக்குது. ஒரு டைம் தான் போட்டேன். நானாவது என்னோட கல்யாணம் சரியே 2 டைம் கட்டிட்டேன். கல்யாணத்தை 2 டைம் கட்டிக்கிறான். ஆமாம், திரும்ப ஃபர்ஸ்ட்டு அன்னைக்கு கட்டினேன். ஸோ இது அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இது கீழே வச்சு அடப்பாருன்னு சொல்லிட்டு ஃப்ராகு, தாவணி, நான் கையால் தைச்சில பாவாடை ப்ளவுஸு, அது ஃப்ராக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடப்பையில் வச்சு எடுத்து மேலே வச்சுட்டேன் கீழே அடப்பாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் பேகு, இந்த மாதிரி பேகு, ஃபைலு
ரெண்டு பேரோட ஃபைல் அதில் தான் இருக்குது. அங்கே இருக்கும்போது ஷெல்ஃப்லேயே தான் வச்சு யூஸ் பண்ணோம். இங்கே வந்து தான் பீரோவில் வைக்கிறேன் எல்லாத்தையும். வெளியேடு அப்புறமா அரேஞ்ச் பண்ணி. இந்த இந்த இதில் வந்து அவ்வளோதான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 லாக்கர் பற்றி பேசணும். ஒரு லாக்கர் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மனோக்கு ஒரு லாக்கர் எனக்கு ஒரு லாக்கர் சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த லாக்கர் நான் எடுத்துக்கினேன், இந்த லாக்கர் வந்து மனோ எடுத்து கொடுத்துறேன். அவருன்னா இப்போ எதுவும் வைக்க மாட்டார். ஆனால் நான் என்னென்னலாம் வச்சுருக்க சொல்லிட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது வந்து நான் காமிக்கிறேன். ஆமாம், அது என்னோட லாக்கர், என்னோட ட்ரா. ஒன்றும் இல்லை, இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதில் என்னோட திங்ஸ்லாம் வச்சிருக்கேன் அப்படின்றதுனால இது ஒன்றுக்குன்னு சொன்னேன். பட் எதுவாக இருந்தாலும் இதில் எல்லாமே பொதுவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வைப்பேன். ஏன்னா அதில் நான் வைக்கிறதுக்கு என்ன இருக்குது, முக்கியமான ஃபைல் ஏதாவது வைக்கலாம், அவ்வளோதான். அடுத்து நம்ம பார்க்கணும்னா வாங்க, இதில் வைக்கிறதுக்கே இடம் இல்லையே, ஃபுல்லாக வளையல் செட்டு. ஒரு ஃபேன்சி ஸ்டோரே இங்கே தான் இருக்கு. இதெல்லாம் மாட்டுறதுக்கு வளையல் ஸ்டாண்ட் வாங்கணும். ஸ்டாண்டை விட இதான் பெட்ரு. அது மண்ணு இருக்கும். ஸ்டாண்டுனா கூட நம்ம வச்சோன்னா கீழே விடுவோம் ஸ்லாப்ல வச்சா. இதிலே வச்சு யூஸ் பண்ணிட்டு வேணுன்றது மட்டும் எடுத்துக்கலாம். நீ சூப்பராக தான் இருக்கு. சரி, இப்படி வைக்கலாமா என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் அடிக்கடி இப்போ வந்து எல்லா யூஸ் வைக்கல, இப்போ வரைய நார்மல்லாம் இல்லை, ஏதாவது ஃபங்க்ஷன் போட்டு போகிறது அந்த மாதிரி மட்டும் வச்சிருக்கேன். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. மனசு யூஸ் ஆகுது, நல்லா எனக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் கீழே பார்க்கலாமா? பார்க்கலாம். அந்த அளவுக்கு இது இல்லை, ரெண்டு தான் இருக்கு. அது சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன போர்ஷன்ஸ் சொன்னல, அது வந்து இதுதான் திட்டமானது தான் மனுவுக்கு. ஆனால் இது வந்து எனக்கு நான் சத்தியமாக இந்த ட்ரெஸ் கூட இது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தெரியுமா, நான் வந்து ஒரு புடவை எடுத்தேன்னா அது அழகாக எடுத்த மாதிரி எடுத்து துவைச்சு அப்படியே வச்சிருவேன். அப்புறம் புடவை எடுக்கும்போது எதையும் கலங்காம கசக்காம எடுப்பேன். ஆனால் பாருங்க உள்ள வந்து பாரு, அடுக்காக தான் இருக்கு. எங்க ஷர்ட்டு பேண்ட்டு. அதாவது இப்போ துணி துவைக்கிறேன்னா நீ தான் துவைச்சி மடிச்சு வைக்க போற. அப்போ நீ தானே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். எடுக்கும்போது ஒழுங்காக எடுத்து வைக்கணும். அதை நீ ஒத்துக்க. இங்கே வரும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பேண்ட் அடிக்க வச்சிருந்தேன், இந்த சைடு ஃபுல்லாக ஷர்ட் அடிக்க வச்சிருந்தேன். இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வேட்டி வந்து அடிக்க வச்சிருந்தேன். மனோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் வேட்டி கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால் அவருக்கு எடுக்கிற வேட்டி இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒரு புது ட்ரெஸ் ஒன்று காமிக்கிறேன். இது வேட்டி ஷர்ட் தான். அதுதானே வேஷ்டி தான் செட்டு. நல்லா இருக்கேன். சூப்பர். சரி, வந்து புதுசு அதே எடுத்து வச்சிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மோனோவோட ட்ரெஸ்லாம் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் கீழே எழுதிது, எனக்கு இதுக்கே இடம் பத்தலை. ஏன் இன்னும் மேலே கேப் இருக்கு? கேப் இருக்கு. இன்னும் துணி ஃபங்க்ஷன் போட்டு போனதெல்லாம் மடித்து வச்சுருக்கேன், அதெல்லாம் எடுத்து வைக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து பட்டு புடவைலாம் ஒரு பக்கம், அப்புறம் இந்த இந்த மாதிரி சேரீலாம் பிரித்து இந்த சில்க் சேரீலாம் ஒரு பக்கம், அந்த டிசைனர் சேரீலாம் ஒரு பக்கம், அப்படி சொல்லிட்டு நார்மல் சைடில் ஒரு பக்கம், அந்த மாதிரி சொல்லிட்டு பிரித்து வச்சுருக்கேன். இந்த சைடு சுடிதார்லாம் வச்சுருக்கேன். அம்புட்டு தான், வேறு ஒன்றும் கிடையாது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பீரோவை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அதான். வேறு எது பார்க்கலாமா? வேறு என்ன ஃபைனலாக லாக்கர் தான் பார்க்கணும். லாக்கர் தான் பார்க்கணும், அது காமிக்கிறேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் லாக்கர் பார்க்கலாமா? சரி, பார்க்கலாம். சரி வாங்க. உள்ள எல்லாமே பார்த்தாச்சா? இல்லை ஏதாவது சீக்ரெட் லாக்கர் எதாவது இருக்கா? எந்த சீக்ரெட் லாக்கர்? ஏன்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. ஏன்னா ஸ்டீல் பீரோலாம் வாங்கணும்னு வச்சுக்கேன், அதில் வந்து சீக்ரெட் லாக்கர்லாம் இருக்கும். இப்போ துணி வைக்கிறோம்ல, இப்போ நீ என் துணி ஷெல்ஃபு கை வையன் கீழே, அது தூக்குனா ஒரு லாக்கர் வரும் ஸ்டீல் பீரோவில். கீழே அந்த காலுக்கிட்ட ஒரு லாக்கர் வரும். நம்புக்கு அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இல்லை. மறைமுகமான லாக்கர்லாம் இருக்குது அதில் ஸ்டீல் பீரோவில். சார் அந்த மாதிரி எந்த லாக்கரும் இல்லை. சரி நம்ம இது போயிடலாம். சரிப்பா. சீக்ரெட் லாக்கர். சின்ன பீரோ மாதிரி. ஆமாம், அதுலேயே ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, 2 போர்ஷனாக. மேலே வந்து இது வந்து எங்களோட ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு வந்தது இல்லையா, லவ்வர்ஸ் டே. ஆமாம், அதுக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு வாங்கினது. ஆமாம், இது வந்து 2026 வாங்கினது. 2025க்கானது எங்களுக்கு சொல்லி தெரியல. வாங்கி கொடுத்தியா? 2025 வாங்கினது தானே. அது 24 தான் மேரேஜ் ஆனது. ஆமாம், நம்ம ஜனவரியில் தானே மேரேஜ் ஆச்சு. பிப்ரவரியில் தானே லவ்வர்ஸ் டே வந்தது. அப்போ வாங்கி கொடுத்தது தான் இது. இது வந்து 2026 வாங்கி கொடுத்தது. உள்ள இருக்காங்க, அப்போ எடுத்து வச்சுலையோ இல்லை கூட அங்கே இருக்கும்போது வந்தது. 2வது லவ்வர்ஸ் டே அதெல்லாம் எடுத்து வைக்கல. ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஞாபகமாக எடுத்து வச்சுருக்கேன்.
நல்லா அது இன்னும் பீரோவில் வேறு வச்சுருக்கேன். இத்தனை நாளாக நானே பார்க்கல. சரி, யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பழக்கறதுக்கு செட்டுமா இருக்காங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். குத்துவியலுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வைக்கல, ஏன்னா இப்போ அப்பா எடுத்துகிட்டு வந்தெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து 2 மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்படியே யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு வச்சுட்டேன். இப்போ அடிக்கடி எல்லாத்தையும் மூட்டையெல்லாம் இறக்கி எடுக்க முடியாதுன்ட்டு இது ஒரு 2 மட்டும் அப்படியே கையோட வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆல்ரெடி யூஸ் பண்ண குத்துவியலுக்கு தான், கார்த்திகை யூஸ் பண்ணேன், அது பீரோட வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளி குத்து விளக்கு. கருப்பான மாதிரி இருந்துச்சு, இப்போ விபூதி போட்டதுக்கு நல்லா பளபளன்னு இருக்குல்ல. நம்ம விபூதி போட்டால் கொஞ்சம் பளபளன்னு தான் இருக்கும், ஏன்னா ஃபஸ்ட்டு அப்படியே வச்சுருந்தோம் ஓப்பனில். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா விபூதி போட்டு வச்சுருக்கேன் பாருங்க. இது வந்து என்னோட கிஃப்ட், என்ன நிறைய டைம் சொல்லியிருக்கேன். இது விபூதி போட்டு ஒரு கவரில் மடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி போட்டு வைக்கலாமா சொல்லுங்கள், எனக்கு தெரியல, நானே போட்டு வச்சேன். வைக்கலாம், இப்போ சில்வர் பாத்திரம் எல்லாமே வெள்ளி இது விபூதி போட்டு தான் வைப்பாங்க. அது வந்து இந்த மாதிரி துரு பிடிக்காதுன்னு சொன்னாங்க, அது நிறைய இது சொன்னாங்க. நானும் அதை நம்பி எல்லாம் பார்த்துட்டு விபூதி வெள்ளி கொட்டி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ தானே, வேறு எதாவது இருக்கு அவ்வளோ? அதான் என்னோட கொலுசு இதில் இருக்குது. ஆமாம், அவ்வளோதான். நம்ம இப்போதைக்கு பீரோ டூர் தான் பார்க்குறோம். நானே ஒன்று ஒன்றா இப்போ தான் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது. தெரியுது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக வெளியில் காட்டலை, இதை நான் அப்படியே வச்சிடறேன். எனக்கே பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் கட்டின தாலி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்தப்போ கட்டின தாலி. ஸோ தாலி பிடிச்சி வைப்பாங்கல்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் மறக்காமல் எடுத்து வச்சுக்கிட்டேன். மண்ணு அந்த மெட்டி இதெல்லாம் போட்டுவேன், அதெல்லாம் இருக்குமே, இருக்கா? அதான் இது அங்கே மண்டபத்தில் போடுற மெட்டி. இது வெள்ளி தானே, இது பியூர் வெள்ளியா? ஓகே ஓகே, பரவாயில்ல இருக்கட்டும். பீரோவோட ஃபுல் டூர் பார்த்தாச்சு. இன்னும் சுற்றி கூட பார்க்கலாம், டிசைன் தான் பார்க்கலாம். அப்படியே லாக் பண்ணுறோம் ஒன்று. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பீரோ வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தாச்சு. இது வந்து நான் பீரோ டூர் போட்டு முன்னாடி போட்டேன், கல்யாணம் வந்து புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ போட்டேன். ஸோ அப்போ போட்டுருந்து இப்போ தான் வந்து போடுறேனே. ஆமாம், அதுக்கப்புறம் நம்ம அதான் சொன்னேன், 2 வருஷமாக கேப்பில் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை பீரோவே. சும்மா இங்கே இருந்து வேஸ்ட்டாக தான் அப்படியே இருந்தது. ஏதாவது வேஸ்ட்டாக சொல்லலை, ஏன்னா உள்ளே வந்து எந்த பொருளுமே வைக்கல சரியா இருந்துச்சு. அக்காவோட துணி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தோம். ஸோ நம்ம வந்து திரும்ப டச்சப் பார்த்து நல்லா பல வந்து திரும்ப இங்கேயே வச்சாச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பீரோ சுற்றி பார்த்துட்டோம். நிறைய பேர் ஹோம் டூர் கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் சீக்கிரம் போட்டுடலாம். ஏன்னா கொஞ்சம் வேலை வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் நிற்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டு உள்ளே கொஞ்சம் வேலை பெண்டிங் இருக்கிறதுனால தான் ஹோம் டூர் போட முடியல. அதெல்லாம் முடிச்சுட்டு போட்டால் நல்லா இருக்குமே சொல்லிட்டு அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கோம். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சரண்யா மனோரா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ போய்ட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.